ஏன் தெரியுமா அம்மாக்கு பையங்களை ரொம்ப பிடிக்கும்? அம்மா வந்து பசங்களை திட்டவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து திட்ட போறா, எதுக்கு இப்பமே நம்ம டைரக்டா திட்டிக்கிட்டு, அதுவரை பையன் சந்தோஷமா இருக்கட்டும். ஹலோ, பூ கடையா? அக்கா மல்லிப்பூ இருக்கா? ஆமாயா, இருக்கியா? எத்தனை முளம் வேணும்? மோளம் வேணாக்கா, பூ தான் வேணும். நான் பூ தான் சொன்னேன். அக்கா என்னென்ன பூக்கா இருக்கு? உங்களுக்கு என்ன பூ வேணும்? எல்லா பூவும் இருக்கு. சரி, பருப்பு 1 கிலோ கொடுங்க, தேங்காய் பூ 1 கிலோ கொடுங்க. கொழுப்பு வேற ஒண்ணும் இல்ல, அது நீங்களே வச்சுக்கங்கக்கா. அப்புறம் உங்க கடையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னது? உங்க சிரிப்பு. எங்க மாமியார் என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுது, பட் நான் அழுகல சார். கண்ணீர் வருது, ஆனா நான் அழுகல. ஏன் அழல தெரியுமா? மேக்கப் கலைஞ்சிரும். ஏங்க, உங்களுக்காக ஒரு டிஷ் பண்ணிருக்கேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். அண்ணா ஒரு சிக்கன் பிரியாணி கொடுங்க. சிக்கன் பிரியாணியா? 100 ரூபாய் வேணுமா 90 ரூபாய் வேணுமாமா? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? முட்டை வச்சா 100, முட்டை வைக்கலனா 90. ஏண்டா கடையில 4 ரூபான்னு முட்டை வாங்கிட்டு வந்து இங்க 10 ரூபா வச்சு விக்கிறியா? முட்டையிலே இவ்வளவு லாபம் பாக்குறேன்னா பிரியாணில எவ்வளவு பாப்ப? எனக்கு உன் பிரியாணி வேணாம். ஏண்டி முட்டை என்ன உங்க அப்பனா வந்து வச்சு தரேன்? என்னங்க இது, ஜனங்களாம் இப்படி இருந்தா நாங்க எப்படி? ஹலோ, இன்னைக்கு அஜய் ஸ்கூலுக்கு வர மாட்டான், அவனுக்கு உடம்பு சரியில்லை. நீங்க யார் பேசுறது? நான் எங்க அப்பா பேசுறேன். ஐயோ மாட்டிக்கிட்டேனே. ஏங்க, நான் உங்களை விட எவ்வளவு செக்கச்சவேன்னு அழகா இருக்கேன்ல? ஆமா, அதுக்கு என்னப்பா? என்னை பார்த்து உங்க வாயில ஒரு கவிதை சொல்லுங்களேன். நான் தான் பள்ளிக்கூடமே போலியா, கவிதை எனக்கு எப்படி தெரியும்? ஏங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கவிதை இருந்தா சொல்லுங்களேன். வா முகம் ஞாயிறு, வா கண்ணம் திங்கள், வா வாய் செவ்வாய், வா மூக்கு புதன், வா கண்ணு வியாழன், வா பல்லு வெள்ளி, ஆக மொத்தத்துல நீ ஒரு சனி. ஏங்க, இந்த சோறும் குழம்பு மாதிரி தானே நாம்பளும். நீங்க இந்த சோறு, நான் இந்த குழம்பு, ரெண்டும் சேர்ந்தா தானே சூப்பரா இருக்கும். ஆனா ஒண்ணு, நான் தினைக்கும் ஒவ்வொரு குழம்புல சாப்பிட்றேன். ஏங்க, ஏதாவது பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுல எக்ஸ்பிரி டேட் இருக்கா முடிஞ்சிருச்சான்னு பார்த்து வாங்கிட்டு வாங்க. இதுல எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருச்சு, இதை தூக்கி குப்பையில தான் போடணும். என்னங்க பாக்குறீங்க? நமக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆச்சுல, அதில் எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்கான்னு பார்க்குறேன். ஏங்க, இந்த பால்கோவா எப்படிங்க செய்யணும்? 1 லிட்டர் பால் வாங்கிக்க, ஆ, அதை 1/2 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி. அட போங்க, இதுக்கு நான் 1/2 லிட்டர் பாலாவும் வாங்கிட்டு போறேன். ஏங்க, நான் உங்களை விட எவ்வளவு செக்கச்சவேன்னு அழகா இருக்கேன்ல? ஆமா, அதுக்கு என்னப்பா? என்னை பார்த்து உங்க வாயில ஒரு கவிதை சொல்லுங்களேன். நான் தான் பள்ளிக்கூடமே போலியா, கவிதை எனக்கு எப்படி தெரியும்? ஏங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கவிதை இருந்தா சொல்லுங்களேன். வா முகம் ஞாயிறு, வா கண்ணம் திங்கள், வா வாய் செவ்வாய், வா மூக்கு புதன், வா கண்ணு வியாழன், வா பல்லு வெள்ளி, ஆக மொத்தத்துல நீ ஒரு சனி. ஏங்க, உங்களுக்காக ஒரு டிஷ் பண்ணிருக்கேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். எங்க மாமியார் என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுது, பட் நான் அழுகல சார். கண்ணீர் வருது, ஆனா நான் அழுகல. ஏன் அழல தெரியுமா? மேக்கப் கலைஞ்சிரும்.